தேவர்கள் சென்றபின் ராமனுக்கு தெய்வப்படை களங்கள் வழங்கும் விசுவாமித்திரன். வணக்கம் நண்பர்களே. நம்ம கம்பர் ராமாயணத்துல ஒவ்வொரு காட்சியையும் கண் முன்னாடி நிறுத்திடுவார். கடந்த பாடல்ல யாகம் முடிஞ்சு அரக்கர்களை அழிச்ச ராமனை வானத்து தேவர்கள் எல்லாம் வந்து வாழ்த்தினாங்க இல்லையா? அவங்க பயம் நீங்கி இழந்த தன்னோட உலகங்களெல்லாம் திரும்ப பெற்ற சந்தோஷத்துல ராமபிரான பூமழையால பொழிஞ்சு வாழ்த்தினாங்க. கூடவே விசுவாமித்திர முனிவர்கிட்ட இந்த ராமபிரானுக்கு தெய்வ படைகளை கொடுத்து அருளுங்கள் வேண்டிக்கிட்டு போனார்கள். இப்போ அங்கே என்ன நடந்தது? தேவர்கள் எல்லாம் திரும்பி போனதுக்கு அப்புறம் அங்கே நடந்த அந்த காட்சியை தான் இந்த கம்பர் எப்படி அழகா சித்திரிக்கிறார்னு பார்ப்போம் வாங்க. விண்ணவர் போய பின்றை விரிந்த பூமழையினாலே தன் எனும் காணம் நீங்கி தாங்க அருந்தவத்தின் மிக்கோன் மன்னவர் வறுமை நோய்க்கும் மருந்து அன சடையன் வெண்ணெய் அண்ணல் தன் சொல்லே அன்ன படைக்கலம் அருளினானே. சரி, அத்தனை தேவர்களும் வாழ்த்திட்டு ராமபிரானுக்கு அருள் புரியணும்னு முனிவர்கிட்ட சொல்லிட்டு தன்னோட லோகத்துக்கு போயிட்டாங்க. விண்ணவர் போய பின்றை அப்படின்னா விண்ணவர் போய பின்றை, அதாவது வானுலக தேவர்கள் எல்லாம் நாங்க எங்க இருப்பிடத்துக்கு போயிட்டோம், இனி எங்களுக்கு எந்த பயமும் இல்லைன்னு ஆனந்தத்தோட ராமபிரானையும் விசுவாமித்திரரையும் வாழ்த்தி விட்டு தன்னோட லோகங்களுக்கு போனதுக்கு அப்புறம் விரிந்த பூமழையினாலே என்ன ஆச்சு? அத்தனை தேவர்களும் பொழிந்த அந்த பூமழை இருக்கு பாருங்க, அது அங்கே அந்த யாக சாலை முழுக்க அந்த பிரதேசத்துல பூராவும் இப்படி விரிஞ்சு பரவி ஒரு திவ்யமான வாசனையோட ஒரு பூம்படுக்கை மாதிரி இருக்கு. தன் எனும் காணம் நீங்கி அப்படி ஒரு குளுமையான தெய்வீகமான வாசனையோட இருக்கிற அந்த யாகசாலையையும் அந்த காட்டு பகுதியையும் விட்டு நீங்கி யார் போறார்? தாங்க அருந்தவத்தின் மிக்கோன், தாங்க முடியாத தவத்தை மேற்கொண்ட, சாதாரணமா யாரும் செய்ய முடியாத அந்த அபாரமான தவத்தினாலேயும் ஞானத்திலேயும் ஆற்றலிலேயும் மிகச்சிறந்தவரான விசுவாமித்திர முனிவர் இப்ப ராமபிரானுக்கு ஆயுதம் கொடுக்க தயாராகிறார். எப்படிப்பட்ட ஆயுதங்கள் அவை? மன்னவர் வறுமை நோய்க்கும். உலகத்துல வாழற மனிதர்களுக்கு பல நோய்கள் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான நோய் என்னன்னா வறுமை நோய். எதுவுமே இல்லை, ஒரு அத்ததிங்கிற ஒரு நிலை. அந்த பிணி அந்த நோயிலே இருந்து மக்களை காக்கக்கூடிய மருந்து மாதிரி. மருந்து அன சடையன் வெண்ணெய் அண்ணல்தன் சொல்லே அன்ன. இங்கதான் கம்பர் தன்னோட நன்றி உணர்வை, தன்னோட புலமை திறனை காட்டுகிறார். மன்னவர் வறுமை நோய்க்கும் மருந்து அன சடையன் வெண்ணெய் அண்ணல் அப்படின்னா திருவெண்ணைநல்லூர் சடையப்ப வள்ளல்னு ஒருத்தர் இருந்தார். அவர் கம்பர் வாழ்ந்த காலத்துல அவருக்கு ஆதரவு கொடுத்த ஒரு வள்ளல். அவரை கம்பர் எவ்வளவு தூரம் போற்றினார்னு பாருங்க. மண்ணுலகத்துல இருக்கிற மக்களுக்கு வறுமைங்கிற ஒரு கொடிய நோய் வரும்போது அதை நீக்கக்கூடிய ஒரு மருந்து எது தெரியுமா? அந்த சடையப்ப வள்ளல் சொல்ற ஒரு வார்த்தை தான். அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டார்னா போதும், அத்தனை வறுமையும் போயிடும். அவ்வளவு சக்தி வாய்ந்த வார்த்தை. அப்படிப்பட்ட ஒரு சொல் எப்படிப்பட்டதோ அதை போல படைக்கலம் அருளினானே, அந்த படைக்கலங்களை, அதாவது தெய்வத்தன்மையுடைய ஆயுதங்களை ராமபிரானுக்கும் இலகுவனுக்கும் அந்த விசுவாமித்திர முனிவர் உபதேசம் செய்து அருளினார். கம்பர் இங்கு வெறும் ஆயுதங்களை கொடுத்தார்னு சொல்லாம சடையப்ப வள்ளலின் வார்த்தைகளை உவமையாக காட்டி அந்த ஆயுதங்களின் பலத்தையும் அருளையும் எவ்வளவு அழகா விளக்குகிறார் பாருங்க. சடையப்ப வள்ளல் தன் ஒரு வார்த்தையால் வறுமை நோயை தீர்ப்பார். அதே போல விசுவாமித்திரர் கொடுத்த இந்த படைகள் அசுரர்களை அழிச்சு இந்த உலகத்தின் துயரத்தை தீர்க்கும். அப்படி ஒரு உயர்ந்த ஒப்புமையை போட்டு அந்த படைக்களங்களோட சிறப்பை உணர்த்துகிறார் நம்ம கம்பர். இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஆயுதங்களை விசுவாமித்திரர் ராமபிரானுக்கு அளித்திருக்கிறார். இந்த ஆயுதங்கள் சாதாரண ஆயுதங்கள் இல்லைங்க, அவையே உயிர் பெற்று நல்வினை பயனை போல வந்து ராமபிரானை சேர்கிறதாம். அது எப்படி நடந்ததுன்னு அடுத்த பாடல்ல கம்பர் சொல்றதை கேட்போம். நன்றி.